வணக்கம். இன்ஸ்பெக்டர் வெளியனூர் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், பாண்டிச்சேரியிலேருந்து. பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி. நிறைய பேர் வந்து அந்த வட்டிக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் பணம் வந்து முதலீடு பண்ணுறாங்க, அதில் ஏமாந்துடுறாங்க. அதோடைய தொடர்ச்சி தான் நான் சொல்கிறேன். என்னுடைய லிமிட்டில் ஒரு இஷ்யூ நடந்தது. பப்ளிக் ஒருத்தர் திடீர்னு வளர்ச்சி ஆகிட்டு அவர் வந்து ஒரு நண்பர் போய் கேட்குறாரு, என்ன இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் கேட்டால் அவர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பங்கு சந்தையில் தான் முதலீடு பண்ணி அதில் வந்து நாங்கள் வந்து நிறைய பணத்தை ஈட்டலாம்னு சொல்லிட்டு, அது எப்படி சாத்தியம்னு சொல்லவும் அவர் சொல்கிறார், 1,00,000 ரூபாய் நீங்கள் பணம் கொடுத்தா நாங்கள் வந்து மாதம் வந்து 8,000 ரூபாய் கொடுப்போம். அதை மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக அந்த 2,00,000 ரூபாய் கொடுத்தது வந்து 14,000 ரூபாய் அது மாதிரி வந்து அவருக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. அவர் முதல்ல வந்து அவர் கஷ்டப்பட்டு அவருடைய பணத்தை வந்து நகையெல்லாம் வச்சு கொடுக்குறாரு. அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் மூலமாக அந்த பணத்தை வாங்கின்னு போயிட்டு அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து அவர் நம்பிக்கையாக செய்கிறாங்க. அமௌண்ட் எடுத்து போய்ட்டு பேங்க்கில் போடுறது, அவருடைய அக்கௌண்ட்டில் போய் விடுறது, அது மாதிரி நம்பிக்கை வந்த உடனே இது மாதிரி பல இடத்துல போயிட்டு அவர் வந்து இது மாதிரி வந்து எனக்கு வந்து மாதம் எனக்கு வந்து 1,00,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொன்னோடனே அவர் உறவினர் மற்ற நண்பர்கள் மூலமாக நிறைய பேர் வந்து பழக்கமாகி நிறைய அமௌண்ட்டை முதலீடு செய்கிறாங்க. ஒரு நபரும் வந்து அது வந்து 10,00,000 ரூபா, 50,00,000 ரூபா, 30,00,000 ரூபா, அந்த அளவுக்குலாம் நிறைய பேர் நடுத்தர ஃபேமிலி அவங்க நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணுறாங்க. அந்த முதலீடு பண்ணது வந்து அவங்களுடைய சொத்தை வந்து விற்று அடமானம் போட்டு, வீடு அடமானம் போடுறது, இதை மாதிரி நகையெல்லாம் இருந்தாலும் போய் வச்சு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அது மாதிரி நிறைய பேர் வந்து அதை வந்து கொஞ்சம் அதை கொடுக்குறாங்க. அதை டெபாசிட் பண்ணுற மாதிரி போயிட்டு பண்ணி அது ஒரு டெக்னிக்கலாக வந்து அது ஒரு டீம் வந்து ஏமாத்துறாங்க. இது முதலீடு பண்ணுறாங்க. அதை இன்னொருத்தர் வந்து பாஸுக்கு போய் சேருது. அது வந்து பங்கு சந்தையில் இருக்கிறாரு, முதலீடு பண்ணிவிட்டு அதில் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு நபருக்கும் வந்து ஒரு 4 மாதம் 3 மாதம் 6 மாதம்னு சொல்லிட்டு பணத்தை அனுப்புறது, அது கொஞ்சம் டிலே பண்ணுறது. அவங்களுக்கு நம்பிக்கை வந்து போச்சு. சில டைமில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து வட்டியே வந்து நாங்கள் வந்து ஒரு சிட் ஃபண்டு ஆரம்பிக்கிறோம், அதில் வந்து நீங்கள் வந்து அதில் முதலீடு பண்ணுங்க, மாதம் வந்து நீங்கள் போகிற அமௌண்ட்டு நாங்கள் வந்து அந்த உங்களுக்கு வந்து வட்டியிலேருந்து நாங்கள் எடுத்துக்குவோம், இந்த சிட் ஃபண்ட் எடுத்துக்கிட்டு அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அந்த முடியக்குள்ளே அந்த மொத்த அமௌண்ட்டில் வந்து அசலில் வந்து சேர்த்துருவோம். ஒரு நபர் வந்து 1,00,000 ரூபாய் போட்டால் அவருடைய இன்ட்ரெஸ்ட் அந்த 8,000 ரூபாய் வந்து மாதம் அந்த சிட் ஃபண்டில் போட்டாங்கன்னா 20 மாதம் கழிச்சுட்டு அது வந்து 3,00,000 ரூபாய் அவருடைய அசலில் வந்து ஆட் ஆகிடும். இது மாதிரிலாம் சில டெக்னிக்கலாக சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி நிறைய பேர் வந்து பணம் வந்து முதலீடு பண்ணிக்கிறாங்க. அது குறிப்பாக நடுத்தர மக்கள் தான். நடுத்தர மக்கள் அது இல்லாமல் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா சில அவங்கள தேடி போயிட்டு அவங்க உட்கார வச்சு நம்பத்தகமான பேசுறது, அதுக்கான உதாரணம் சொல்லுறது, ஹோட்டலில் தங்க வச்சுட்டு நாங்கள்லாம் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்துட்டாங்க, எங்கிட்ட இவ்வளோ பேர்லாம் வந்துட்டாங்க போயிட்டாங்க அவங்களுக்கு உணவு சாப்பாடெலாம் கொடுத்து அவங்கள வந்து ஏதோ ஒரு விதத்தில் கவர் பண்ணுற மாதிரி செஞ்சு அவங்கள வந்து அதை மாதிரி மோட்டிவேட் பண்ணி அது மாதிரி நிறைய பேர் முதலீடு வந்து நம்ம என்னுடைய பகுதியில் நிறைய பேர் இழந்துக்கிறாங்க. தயவுசெய்து பொதுமக்கள் ஆகிக்கிறவங்க அதிக வட்டிக்கு ஆசைப்படாதீங்க. அதை எப்படி தர முடியும்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த விழிப்புணர்ச்சி நிச்சயமாக இருக்கணும். அது வந்து 1,00,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 8 பைசாவுக்கு வந்து எப்படி தர முடியும்? அது சாத்தியமா? அது நம்ம கவர்மெண்ட்டு வந்து இவ்வளோ கம்மியான முறையில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, பாதுகாப்பான முறையில் வந்து இருக்கிறாங்க. அதனால் அதை தான் நம்ம பயன்படுத்தி தவிர அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து இதனால் போதும் நிறைய பேர் இப்போ எங்கிட்ட வந்து நிறைய புகார் கொடுத்து இப்போ வந்து நாங்கள் வந்து விசாரணையில் இருக்குது கேஸு. அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டால் ரொம்ப தற்கொலைக்கெல்லாம் போய்க்கிறாங்க. நிறைய பேர் தற்கொலைக்கு போய்க்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள், அதால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அதுமாதிரி தயவுசெய்து பொதுமக்களை நீங்கள் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு விசாரிக்காமல் தன்னுடைய பணத்தை முதலீடு பண்ணாதீங்க. யார் என்னன்னு விசாரிங்க. அதை விசாரித்து தன்னுடைய பணத்தை முதலீடு பண்ணுங்கள். குறுக்கு வழியில் நம்ம சம்பாதிக்கணும், அந்த அதிக வட்டி மூலமாக சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் ஆபத்து தான். இந்த விசாரணையில் எங்களுக்கு தெரியுது. நிறைய பேர் வந்து அந்த பணம் கொடுக்க முடியல, அவங்களால கொடுக்க முடியல. அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாருன்னா அப்காண்டி போயிடுவாங்க, மறைஞ்சிடுவாங்க. இது கேஸ் வந்து சீட்டிங் கேஸ். சட்டத்தை பிரகாரம் நம்ம வந்து அதை தான் முடியும்.
அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தயவுசெய்து பொதுமக்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.